ஹலோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து வேலைக்கு போக முடியாமல், வீட்டில் இருந்து சம்பாதிக்க முடியாமல் கஷ்டப்பட்டுட்ருக்கோம் இல்லையா? அதுக்காக தான் வந்து ஒரு 10 குறிப்பு மாதிரி சொல்லலாம். வீட்டிலேருந்து என்னென்ன தொழில் செய்யலாம்னு சொல்லிட்டு ஒரு 10 குறிப்பு சொல்லலான்ட்டு இருக்கேன். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல வந்து வீட்டிலேருந்து தண்ணி கேன் பிஸ்னஸ் மாதிரி பண்ணலாம். தண்ணி கேன் நம்ம மெட்ரோ தண்ணி கேன் குடிக்கிறோம் இல்லையா? எல்லாருமே இப்போ கேன் தண்ணி தான் எல்லாருமே மோஸ்ட் ஆஃப் குடிக்கிறாங்க. அந்த தண்ணி கேன் வந்து கூட நம்ம வண்டி எதனா வச்சுருந்தா கூட நம்ம அழகாக எடுத்துகிட்டு போயிட்டு அந்த தண்ணி கேனை வாங்கி ஃபில் பண்ணிவிட்டு அங்கேயே போனீங்கன்னா உங்களுக்கு அது இன்ஃபர்மேஷன் சொல்லுவாங்க. அந்த தண்ணி கேன் பிஸ்னஸ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? முதல்ல தண்ணி கேன் வந்து எப்படி பார்த்தீங்கன்னா, அந்த ஃபில்ட்ரு பண்ணி வர இடம்னு சொல்லி ஒன்று இருக்கும். அந்த இடத்துக்கு போயிட்டிங்கன்னா நம்ம தண்ணி கேன் ஃபில் பண்ணிவிட்டு ஒரு வண்டியில் எடுத்து போட்டு வந்துட்டு கூட. ஆனால் இது கண்டிப்பாக வந்து நமக்கு யாரும் துணை இருக்கணும். அண்ட் வீட்டில் ஹஸ்பண்ட் அந்த மாதிரி தம்பி, பிரதர் அந்த மாதிரி யாருனா இருந்தாங்கன்னா கூட அவங்கள வந்து நம்ம சொல்லணும். கண்டிப்பாக அந்த வீட்டிலேருந்து தண்ணி கேன் பிஸ்னஸ் கண்டிப்பாக பண்ணலாம். அவங்க ஏன்னா ஒருத்தர் வந்து நம்ம விட்டு கொடுத்து ஒரு பிஸ்னஸ் பண்ண போகிறோம்னா கண்டிப்பாக நம்ம குடும்பத்துக்காக நம்ம ஒய்ஃப் வந்து இதை பண்ணுறாங்க அப்படின்ட்டு வீட்டில் இருக்க வந்து ஆண்களும் வந்து அதுக்கு ஒத்துழைப்பு கண்டிப்பாக கொடுக்கணும். ஏன்னா இது ஒரு பெண்ணை மட்டும் சேர்ந்து சாதிக்கக்கூடிய வேண்டிய விஷயம் கிடையாது. ஒரு வீட்டில் இருக்காங்கன்னா பெரியவங்களும் சரி ஹஸ்பண்டும் சரி அவங்களும் சேர்ந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணால் தான் வந்து கண்டிப்பாக ஒரு வெற்றி அடைய முடியும். என்னென்னு பார்த்தீங்கன்னா, தண்ணி கேன் பிஸ்னஸ்க்கு வந்து கண்டிப்பாக வீட்டிலேருந்தே பண்ணலாம். நம்ம லேடிஸ் கூட சரி. ஏன்னா இங்கே இருக்கவங்க வந்து லேடிஸ் வந்து போட்டிருக்காங்க, ஜென்ட்ஸ் வந்து தண்ணி கேன் போட்டிருக்காங்க. அந்த மாதிரி தான் தண்ணி கேன் வந்து ஒரு இடத்துல நம்ம பேசி அந்த இடத்துலேருந்து ரெகுலராக நம்ம கொண்டு வர மாதிரினா அவங்க நம்ம வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து போட்டுருவாங்க. சரிங்களா? அந்த இடத்துலேருந்து நீங்கள் எடுத்துகிட்டு வந்து அழகாக வந்து சப்ளை பண்ணிடலாம். யாராவது தண்ணி கேன் கேட்குறாங்களோ. தண்ணி கேனுன்றது ரொம்ப ஈஸியாக பாப்புலர் ஆகிடும். இப்போ எனக்கு எடுத்துகிட்டு வந்து போடுறாங்கன்னா, அக்கா நீங்கள் எங்கே எடுத்துகிட்டு வந்து போடுறீங்க, நீங்கள் எங்கே தண்ணி கேன் வாங்க பக்கத்தில் கேட்பாங்க. ஸோ நான் வந்து ரெஃபர் பண்ணுவேன், அந்த நம்பருக்கு கொடுப்பேன். அவங்க வந்து கால் பண்ணி அதே மாதிரி இந்த இடத்துல இருக்கேன் நாங்கள் இங்கே எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேசணும் அவங்கக்கிட்ட. அதே மாதிரி தண்ணி கேன் வந்து போட்டுருவாங்க. சரிங்களா? இது முதல் பிஸ்னஸ். தண்ணி கேன் பிஸ்னஸ் பண்ணலாம், வீட்டிலேருந்தே கூட பண்ணலாம். சரிங்களா? அது ஒன்றாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பூ வியாபாரம். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா பஜாருக்கு போய் வாங்கிட்டு வந்து தான் நம்ம வீட்டுக்கிட்ட எல்லாருமே விற்கிறாங்க. சரிங்களா? அவங்க பல்காக வாங்கிட்டு வந்து இங்கே வந்து கொஞ்சம் கூட ரேட்டு போட்டு விற்கிறாங்க, சேல் பண்ணுறாங்க. ஏன்னா அவங்க வந்து பூன்றது இன்றைக்கி நல்லாயிருக்கும், நாளைக்கு வந்து ஒரு மாதிரி வாடி போயிடும். அதுக்காக வந்து அதுலேருந்து அவங்க லாபத்தை எடுக்க தான் பார்ப்பாங்க. அது தப்புன்னு நம்ம சொல்ல முடியாது. அதனால் அந்த பிஸ்னஸ் கூட பண்ணலாம். மற்றவங்கள விட நம்ம ரூ. 1 கம்மியாகவும் கூட ஒரு பூ போட்டும் நம்ம வந்து வியாபாரம் பண்ணோன்னா கண்டிப்பாக நமக்கு அந்த பிஸ்னஸ் வந்து சூப்பராகும். சரிங்களா? இங்கேன்னு சென்னையில் இருந்து பார்க்குறீங்கன்னா நம்ம வீடியோ வந்து பார்த்திங்கன்னா பாரிஸ் போகணும், பூக்கடை. அங்கே போயிட்டு பூ வாங்கிட்டு வந்து போட்டிங்க நீங்கள் பேக்கெட் பண்ணி ஒரு கவர் ₹10, ஒரு கவர் ₹20 சொல்லி நீங்கள் பேக்கெட் பண்ணி போட்டிங்கன்னா கண்டிப்பாக போகும். நம்ம வெளியே போக வேண்டிய வேலையில் வீட்டு கீழே இருந்து அழகாக ஒரு டேபிளில் போட்டு பூ போட்டு அழகாக நம்ம சேல் பண்ணால் பூ போகும். கண்டிப்பாக அதுவும் பண்ண முடியும். சரிங்களா? 3வது என்னென்னு பார்த்தீங்கன்னா டிஃபன் கடை. வீட்டில் இருந்து டிஃபன் கடை கண்டிப்பாக போகும். இதுவும் நல்லபடியாக போகிற வியாபாரம் தான். எனக்கும் அது ஆசை இருக்குது. இந்த மாதிரி பிஸ்னஸ் வீட்டில் இருந்தே நம்ம டிஃபன் கடை போடணும், 4 பேருக்கு அந்த செஞ்சு போடும்போது அவங்க நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லும்போது நமக்கு ஒரு மாதிரி சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். நம்மளும் நல்லா சமைக்கிறோம் அப்படின்ற ஒரு ஃபீல் ஆகும் நமக்கு. அது ஒரு விஷயம். நம்ம அதில் சம்பாதிக்கவும் முடியும் கண்டிப்பாக. டிஃபன் கடை வீட்டில் இருந்தே போடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வெளியே போனீங்கன்னாவே ஒரு இட்லி ₹7ன்றாங்க, ₹10ன்றாங்க, நிறைய சொல்கிறாங்க. ஏன்னா அது கடை. ஏன்னா அவங்க 4 பேராக வேலை வைக்கிறாங்க, ஆளு வேலைக்கு வச்சுருக்காங்க, ஃபேன் ஓடுது, டிவி ஓடுது, லைட் எரியுது, எல்லாத்துக்குமே அவங்க கூலி கொடுக்கணும் போது கண்டிப்பாக வந்து அவங்க சொல்கிறாங்க ஓகே. பட் நம்ம வீட்டில் எதுவுமே தேவையில்லை. நம்ம வந்து ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுங்கள். வீட்டில் இருந்து நீங்கள் வந்து நம்ம வீட்டில் போடுறோம், கண்டிப்பாக ரெகுலராக 1 வாரம் 2 வாரம் நீங்கள் போடுங்க. ஆட்டோமேட்டிக்காக அது உங்களுக்கு பிக்கப் ஆகிடும். சரிங்களா? பிக்கப் ஆகிட்டு நீங்கள் வந்து ஃபைனலாக வந்து அதுலேயும் ஜெயிக்க முடியும். வீட்டில் டிஃபன் கடை போட்டிங்கன்னா கண்டிப்பாக ஜெயிக்கலாம். ஏன்னா ஒரு இட்லி இந்த ரேட்டுன்னு விற்கிது உங்களுக்கே தெரியும். நம்ம எல்லாருமே கடையிலையும் வாங்கி சாப்பிடுவோம். ஸோ அதனால் வந்து வீட்டிலேருந்து அதை விட கம்மியாக ரூபாய் வச்சு நல்ல குவாலிட்டியில் நம்ம சாப்பாடு டிஃபன் ரெடி பண்ணி கொடுத்தீங்கன்னா காலை டைமில் ஸ்கூலில் வந்து சில பேர் வீட்டில் வந்து அர்ஜென்ட்டாக வேலைக்கு போயிடுவாங்க, டிஃபன் கட்ட மாட்டாங்க, கடையில் வாங்கி கொடுப்பாங்க. நிறைய பேர் வீட்டில் அக்கம் பக்கம் தெரிஞ்சவங்களே சரி வாங்கி கொடுப்பாங்க. அந்த மாதிரி நிறைய பேர் ஆஃபீஸ் போகும்போது டிஃபன் செய்யாமல் லஞ்ச் மட்டும் செஞ்சுட்டு எடுத்துகிட்டு போவாங்க அர்ஜென்ட்டாக. அவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? அந்த மாதிரி வந்து டிஃபன் கடை மொத்தம் 3 ஆச்சுங்களா? அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மளிகை கடை. வீட்டில் இருந்தே மளிகை கடையில் வந்து பார்த்திங்கன்னா அதுவும் ஹோல்சேல் கடைக்கு நீங்கள் போகணும். 4th ஒன்று சொல்கிறேன். ஹோல்சேல் கடைக்கு போயிட்டு அதே மாதிரி நம்ம வந்து அதிகமாக வேண்டாம், ஒரு 2000 முதலீட்டில் போட்டுட்டு ஒரு ₹5 பிஸ்கெட் பாக்கெட்டு, சாஷெல்லாம் வாங்குங்க எல்லாமே. காஃபி தூள், ஷாம்பு, மசாலா பாக்கெட்டு,
அப்புறம் வந்து சோப்பு, துணி சோப்பு, குளிக்கிற சோப்பு 10 ரூபா அது. ஸோ இந்த மாதிரி பால் பாக்கெட்டு, பிஸ்கெட் பாக்கெட்டு, நிறைய நிறைய விஷயம் பண்ணலாம். சரிங்களா? அது ஒன்று. ஃபோர்த் ஒன் ஆக மொத்தம் நம்ம வந்து மளிகை கடை சிம்பிளாக, மளிகை கடைன்னு பெருசாக டெவலப் பண்ண சொல்லலை, சின்னதாக நீங்கள் பெட்டி கடை மாதிரி போட்டு நீங்கள் ஆரம்பிச்சிங்க, அது நல்லா போச்சுன்னாவே வீட்டில் இருந்து போகும்போது இது இருக்கா அது இருக்கான்னு அவங்க கேட்பாங்க, கண்டிப்பாக கேட்பாங்க. சிஸ்டர் இது இருக்குங்களா, சிஸ்டர் ரஸ்க்கு வச்சுருக்கீங்களா அப்படின்னு கேட்பான். ஸோ வந்து நம்ம வந்து அவங்க கேட்க கேட்க ஒவ்வொரு பொருளும் நம்ம வாங்கி 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 போடும்போது கண்டிப்பாக நமக்கு பிஸ்னஸ் வந்து டெவலப் ஆக வாய்ப்பு இருக்குது சிஸ்டர். ஸோ வந்து கவலைப்படாதீங்க, வீட்டிலேருந்து இந்த தொழில மளிகை கடையும் சின்னதாக பொட்டி கடை மாதிரி கூட நம்ம வீட்டிலேருந்தே பண்ணலாம். அழகாக ஒரு ஜன்னல் இருந்தால் போதும், ஜன்னல் எல்லாத்தையும் மாட்டி விட்டுட்டு வெளியெல்லாம் தெரியிற அளவுக்கு நம்ம உள்ள கடை வச்சுக்கோன்ற அளவுக்கு வெளியே அந்த அப்பளம் பாக்கெட்டு, அந்த சிப்ஸ் பாக்கெட்டு இதெல்லாம் வந்து நம்ம வெளியே வந்து தொங்க விட்டு அந்த ஜன்னல் எல்லாமே ஷாம்பு அது இது தொங்க விட்டாலும் தெரிஞ்சிடும் வெளியே இவங்க உள்ள கடை வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இங்கே நிறைய பேர் வச்சுருக்காங்க கடை, அதுக்காக நான் அதை சொல்கிறேன். கடையும் மளிகை கடையும் வச்சுக்கலாம். சரிங்களா? 4 முடிஞ்சிச்சு. இப்போ 5th ஒன்று சொல்கிறேன், பஜ்ஜி கடை. ஈவினிங்கில் பஜ்ஜி ஸ்நாக்ஸ் இல்லாமல் யாருமே கடை சாப்பிடாமலாம் இருக்கிறது கிடையாது. அழகாக பஜ்ஜி, போண்டா, பானிபூரி இந்த மாதிரி வீட்டில் இருந்து நம்ம வீட்டு கீழே எடுத்துகிட்டு போய் வச்சாலே போதும், கண்டிப்பாக வந்து சேல் ஆகும். ஏன்னா ஈவினிங் எல்லாருமே அந்த காஃபி டீ எல்லாம் வந்து பஜ்ஜி எல்லாமே சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக பஜ்ஜி போகும் எனக்கு தெரிஞ்சு. பானிபூரி பசங்க எல்லாம் விரும்பி சாப்பிட்ற ஐட்டம் தான். ஏன்னா அது ஹோம்மேடுன்னும் போது இன்னும் நல்லாயிருக்கும். நம்ம என்ன குவாலிட்டியில் போட்டு நமக்கு தெரியும். அதனால் நல்ல குவாலிட்டியாக போட்டு நீங்கள் செஞ்சிங்கன்னா அதுவும் நல்ல பிஸ்னஸ் மாதிரி போகும். 5 ஆச்சுங்களா? அப்புறம் வந்து மாவு பிஸ்னஸ். வீட்டில் இருந்து மாவு கடையும் போடலாம். சரிங்களா? என்ன சொல்கிறது, மாவு அரைச்சி ஒரு 2 கிலோ 3 கிலோ மாவு போடுங்க முதல்ல. நீங்கள் அக்கம் பக்கம் வந்து நீங்கள் மாவு அரைக்கிறப்ப மாவு வேணும் வாங்கிக்கோங்கப்பா, ஒரு பாக்கெட் 25 ரூபா. அதுக்கேற்ற மாதிரி ஒரு என்ன சொல்கிறது, ஒவ்வொருத்தவங்க ஒரு மக்கு அளந்துப்பாங்க, அப்படிலாம் ஒவ்வொருத்தவங்க இடம் வச்சுருப்பாங்க. நீங்கள் ஒரு மக்கு ஒரு கிண்ணம் அந்த மாதிரி அளந்துக்கோங்க. இல்லைனா வெயிட் மிஷின் கூட, எதுக்கு அதெல்லாம் காசு வேஸ்ட்டு தான். ஒரு மக்கு எடுத்து ஊற்றிட்டு இதுதான் வந்து அதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு மக்கு எடுத்து நீங்கள் வீட்டுக்கு யூஸ் பண்ணுங்கள். அது எத்தனை தோசை வருது, எத்தனை இட்லி வருது, 2 பேர் தாராளமாக 25 ரூபாய்க்கு 2 பேர் சாப்பிட முடியுமான்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி செக் பண்ணி இப்போ 25 ருபீஸ் 30 ருபீஸ் கண்டிப்பாக போகும். ஏன்னா நம்ம வந்து எல்லாமே ஹோம்மேட், நம்ம ஹோமில் பண்ணி தான் சேல் பண்ணுறோம். கண்டிப்பாக அது எல்லாமே போகும். சரிங்களா? இது ஒன்று ஆச்சுங்களா? அதுக்கப்புறம் வந்து இது 6 ஒன்று முடிஞ்சு மாவு கடை. அதுக்கப்புறம் டைலரிங் கிளாஸ் கிடையாது. டைலரிங் தெரிஞ்சிருந்தால் கண்டிப்பாக டைலரிங் தெரிஞ்சிருந்திங்கன்னா கண்டிப்பாக நம்ம வந்து எங்கே போனாலும் பிழைச்சிக்கலாம். ஏன்னா மிஷின் இருக்குது. ஜாக்கெட்டுக்கே வந்து ஒரு ஏரியா பொறுத்து ஒவ்வொரு ரேட்டு போகுது. 100 ருபீஸ் போகுது நார்மல் ஜாக்கெட்டு, வித் லைனிங்கோடனா 150. ஒரு இடத்துல நார்மல் 150, லைனிங்கோடனா 200. ஸோ இந்த மாதிரி வந்து ரிலேட்டடாக போயிட்டுருக்கு. தொழில் அந்த மிஷின் தொழில் தெரிஞ்சவங்க கண்டிப்பாக பிழைச்சிப்பாங்க. ஸோ வந்து நீங்கள் அது ரிலேட்டடாக வந்து நிறைய வாங்குங்க. ஹோல்சேல் அதே எல்லாமே நீங்கள் கம்மியாக நமக்கு வரணும்னா நீங்கள் ஹோல்சேல் கடைக்கு போனால் மட்டும்தான் அதை வாங்க முடியும். இப்போ நீங்கள் பஜார் அந்த மாதிரி போனீங்கன்னா நூல் ஊசி எல்லாமே ஒரு பாக்ஸிங் இந்த ரேட் தான் இருக்குது. ஸோ நீங்கள் வெளியே ஒரு கடையில் போயிட்டு ஒரு நூல் பானா 7 ரூபா 8 ரூபா அந்த மாதிரி விற்கிறாங்க. ஸோ நீங்கள் பல்காக ஒரு இடத்துல வாங்கும்போது அது ரேட் கம்மியாக இருக்குது. அந்த மாதிரி வாங்கிட்டு வந்து கூட நீங்கள் அழகாக சேல் பண்ணலாம் சிஸ்டர். சரிங்களா? அதுக்கப்புறம் 8 1 சொல்கிறேன். இது முடிஞ்சுது. அதுக்கப்புறமா வந்து மீஷோ, ஃப்ளிப்கார்ட், அமேசான் அந்த மாதிரி இ-காமர்ஸ் மாதிரி பஜார், அதே பஜாரோட தான் சொல்கிறேன். நீங்கள் போயிட்டு நீங்கள் அனலைஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி மீஷோவில் போயிட்டு ஃப்ளிப்கார்ட்டில் அமேசான்லாம் போய் பார்க்கும்போது இது கம்மியாக இருக்குது, ரொம்ப வேணாம். சின்ன சின்ன பொருள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மியாக இருக்கும். நீங்கள் போய் தேடி கண்டுபிடிச்சி இந்த பொருளெல்லாம் நம்ம வாங்கினா நம்ம சேல் பண்ணலான்ட்டு வாங்குங்க. அந்த மாதிரி ஒரு வலைத்தளத்தில் போட்டுன்னா கண்டிப்பாக சேல் ஆகும். இதுவும் வீட்டில் இருந்தே பண்ண முடியும். ஃப்ளிப்கார்ட், அமேசானில் வந்து நம்ம ஒரு பொருள் ஆர்டர் போட்டு வாங்குற மாதிரி நம்ம வந்து கொடுக்குறோம். சரிங்களா? நம்ம நான் உங்களை எல்லாருக்குமே தெரியும் நினைக்கிறேன். அமேசானில் ஆர்டர் போட்டு நீங்கள் ஒரு பொருள் வாங்குறீங்க, அதோட ரேட்டு எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் இருக்கும். பட் அது உள்ளேருந்து வரும்போது நமக்கு ரேட்டு கூட வருது. அதில் விற்கிறவனுக்கும் அதிகம், அது லாபம் வந்து அந்த பொருளை கொடுக்குறவனுக்கும் லாபம் இருக்கணும், ப்ளஸ் ஃப்ளிப்கார்ட்டுக்கும் லாபம் இருக்கணும், அதுக்கப்புறம் நமக்கும் கம்மியாக இருக்குது. அப்போ அந்த பொருளை அவங்க எந்த அளவுக்கு கம்மி ரேட்டில் வாங்கி அவங்கவுங்க முதலீடு போயிட்டு லாபம் எடுத்துகிட்டு நம்மக்கிட்ட வந்து சேருது கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அந்த மாதிரி தான் நீங்கள் முதல்ல ஃபஸ்ட்டு போயிட்டு நீங்கள் ஹோல்சேல் கடையில் போயிட்டு தேடி நிறைய பொருள் உங்களுக்கு நான்லாம் வந்து என்ன தெரியுமா மீஷோவில் நான் போட்டிருக்கேன், சேல் பண்ணியிருக்கேன். குட்டி வேலு, அப்புறம் மேட்டு வீட்டுக்கு போடுற மேட் இருக்குல்ல, வாஷ்ரூம் கிட்டலாம் மேட்டு போடுமே அந்த மேட்டு, அதுக்கப்புறம் வந்து இந்த என்ன சொல்கிறது தோரணை, மாயில தோரணை மாதிரி இருக்கும் தெரியுங்களா,
சாமி மாதிரி வந்து இலையில பிளாஸ்டிக்லேயும் இருக்கும், ஒரு மாதிரி ஸ்டீலில் மாதிரியும் இருக்கும். அந்த மாதிரி சில பொருள் இதெல்லாம் வந்து கம்மி, ரேட் ரொம்ப கம்மி. ஒரு 10 உள்ள 10 இருக்கும், அதே 50 ரூபா அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி வாங்கி, ஏன்னா இப்போ நீங்கள் வெளியே அது ஒன்று வாங்கினாலும் 50 ரூபா சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் அங்கே போய் வாங்கிட்டு வந்தீங்கன்னா ஹோல்சேல் ரேட்டில் வாங்கினா அது கம்மி. அதை வாங்கிட்டு வந்து இந்த மாதிரி மீஷோ, அந்த மாதிரி ஃப்ளிப்கார்ட், அமேசானில் நீங்கள் சேல் பண்ணும்போது கண்டிப்பாக வந்து உங்களை யாருமே ஏமாற்ற மாட்டாங்க. அதில் இருக்க முதலீட்டு நம்ம லாபம் எடுக்க முடியும். முதலீடு போட்டால் லாபம் கண்டிப்பாக எடுக்கலாம். அது ஒன்று ஆச்சுங்களா. அதுக்கப்புறமா வீட்டில் இருந்துட்டு துணியும் பிஸ்னஸ் பண்ண முடியும். வெளியே நான் வந்து வண்ணாரப்பேட்டை, எங்கள் வீடு தண்டையார்பேட்டு பக்கத்தில் வண்ணாரப்பேட் மார்க்கெட் இருக்கும். அங்கே வந்து துணி தெரியும், சில பேருக்கு தெரியும்னு நினைக்கிறேன். துணி பிஸ்னஸும் நிறைய பண்ண முடியும். நான் வந்து என்னென்ன பண்ணேன்னா நைட்டி, ஏன்னா நான் அவ்வளோ தெரியுமா போட்டேன், 2000 தான் முதலீடு போட்டிருக்கேன். அதை போட்டு ஆனால் லாபம் எடுக்கலாம் சொல்லக்கூடாது, லாபம் எடுத்தேன். அது வந்து எப்படின்னா வீட்டில் இருந்து நான் பண்ணுறேன், பட் நிறைய பேருக்கு அது தெரிய வாய்ப்பு இல்லை. ஸோ வெளியே வச்சு நம்ம பண்ணணும், கீழே அந்த மாதிரி வச்சு பண்ணோன்னா போகும் கண்டிப்பாக. நீங்கள் வீட்டுக்குள்ளேயே இருந்து அதே மாதிரி அந்த பிஸ்னஸ் கூட நீங்கள் அழகாக ஃப்ளிப்கார்ட் உள்ள போடலாம், அமேசானுக்குள்ளே போடலாம், நைட்டி கூட. புரியுதுங்களா? பொருள் வாங்கி தான் போடணும்ல, இந்த மாதிரி வந்து இது கூட பண்ணலாம். நம்ம சேல் பண்ணுறோம் தெரிஞ்சிச்சுனாவே அக்கம் பக்கம் இருக்கவங்க அதே தான் அந்த மாதிரி நைட்டி எதனா வேணால் சொல்லுங்கள் சிஸ்டர்ஸ், நாங்கள் வந்து பண்ணிகிட்ருக்கோம், உங்களுக்கு நான் கொடுக்குறேன், வாங்கி தரேன், நான் கொடுக்குறேன், இவ்வளோ ரேட்டில் இருக்குது, என்னென்ன குவாலிட்டி, என்னென்ன சைஸ்ன்னு சொல்லி நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா அதையும் வாங்கிப்பாங்க. அதுக்கும் நம்ம ஹோல்சேல் கடையில் தான் போய் ஆகணும். ஏன்னா ஹோல்சேல் கடையில் போனால் தான் ₹1 வந்து அவங்க நம்ம கம்மியாக கொடுப்பாங்க, நம்ம ₹1 அதிகமாக வச்சு சேல் பண்ண முடியும். இங்கே நம்ம பக்கத்தில் இருக்கிற கடையில் வாங்கிடலாம், ₹1 அதிகமாக வச்சு நம்ம சேல் பண்ண முடியாது, அதில் ஒர்க் கிடையாது. ஸோ அந்த மாதிரி பண்ணாதீங்க. எங்கே அதிகமாக கம்மியாக இருக்கோ அங்கே போங்க, அங்கே போய்ட்டு வாங்கிட்டு வந்து நீங்கள் சேல் பண்ணுங்கள் வீட்டில் வச்சு. இதுவும் வீட்டிலேருந்தே பண்ண முடியும். அடுத்தது பார்த்திங்கன்னா யூடியூப் சேனல் ஆரம்பித்தா கூட நீங்கள் இந்த மாதிரி வீட்டில் இருந்தே, ஆனால் வந்து எல்லாத்துக்குமே நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணணும் சிஸ்டர்ஸ், எல்லாமே பண்ணி தான் ஆகணும். யூடியூப் வந்து எனக்கு வந்து என்னோட இது வந்து எப்படின்னா, இவ்வளோ விஷயம் நம்ம பண்ணிட்டோம், இதுக்கு மேலே நம்ம என்ன பண்ண முடியும், கண்டிப்பாக இதில் ஒரு வெற்றி பண்ணி ஆகணுன்றதுக்காக நான் இப்போ அதை நோக்கி தான் ஓடிட்டுருக்கேன். வெற்றி அடையணும்னு நான் நினைக்கிறேன், வெற்றி அடைய வைக்கணும். ஏன்னா நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன், நான் நிறைய தொழில் எடுத்து நான் செஞ்சு எதுவுமே வந்து லாபம் எடுக்க முடியாத அளவுக்கு ஆகிடுச்சு. இதுலையாவது நான் லாபம் எடுக்கணும்னு பார்க்குறேன். கண்டிப்பாக நம்மளோட எப்படி சொல்கிறதுனா, நம்ம ஒவ்வொரு கஷ்டப்பட்டு ஒரு வீடியோ எடுத்து எடிட் பண்ணி நம்ம போடுறோம் போது கண்டிப்பாக அதுலேருந்து ஒரு சந்தோஷம் எனக்கு கிடைக்காம இருக்காது. விரைவில் அது வரும்னு நினைக்கிறேன், பார்ப்போம். கண்டிப்பாக கடவுள் எனக்கு அது கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? இது விஷயம் இவ்வளோ பண்ணலாம் சிஸ்டர்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த 10 தான். ஓகேங்களா? என்னோடய ஐடியாவில் இருக்கிற இந்த 10. அதுக்கப்புறம் வந்து இது வந்து எப்படின்னா, நம்ம வந்து நம்மளோட பணம் கொடுத்து வாங்குறது. சரிங்களா? ஓகே, டன். மணி முதலீடு போட்டு நம்ம இதெல்லாமே செய்ய முடியும் இந்த தொழிலில். சில ஃப்ரீயாக ஒரு விஷயம் பேசுகிறேன், அது உங்கள் வீடு பக்கத்தில் இருக்கலாம், இல்லை கொஞ்சம் தெரிஞ்சவங்க அதை பண்ணலாம். எனக்கும் அதை கொஞ்சம் சொல்லுங்கள் சிஸ்டர்ஸ், நானும் அது மாதிரி பண்ணுறேன். அந்த மாதிரி வந்து நீங்கள் செய்யுங்க. அது எப்படி நான் சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம கல்யாணத்துக்கு, சீமந்தத்துக்கு, அது மாதிரிலாம் குட்டி மஞ்சள் டப்பா, அதுக்கப்புறம் வந்து குங்கும டப்பாலாம் கொடுப்பாங்க. நீங்கள் பார்த்துருக்கீங்களா இல்லைன்னு தெரியல. அது வந்து குங்கும டப்பானா ஒரு கம்பெனியே இருக்குது. அந்த கம்பெனி பக்கத்தில் நம்ம வீடு அந்த மாதிரி எதனா இருந்துச்சுன்னா, நம்ம போய் அவங்கக்கிட்ட கேட்டு எனக்கு அந்த மெட்டீரியல்லாம் கொடுங்க, நான் பண்ணி கொடுக்குறேன். நான் அந்த குங்குமத்தில் வந்து நான் டப்பாவில் மஞ்சள் அரைச்சி வச்சுருப்பாங்கப்பா, குங்குமம் தனியாக இருக்கும் அரைச்சி, அதே மாதிரி அது பல்காக வாங்கிட்டு வந்து நம்ம வீட்டில் எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு கூட நம்ம அழகாக அதை பேக்கிங் பண்ணி, இது பேக்கிங் ஜாப்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி இருந்தால் பண்ணி கொடுக்கலாம். சரிங்களா? ஏன்னா இது வந்து நம்ம யார் பார்ப்பாங்கன்னு வீடியோ நமக்கு தெரியாது. சப்போஸ் ஒருவேளை எல்லாருமே நிறைய பேர் பார்க்குற அளவுக்கு பாப்புலர் இந்த வீடியோ ஆனால் கூட, அந்த சரௌண்டிங்கில் யாராவது அந்த மாதிரி கம்பெனிஸ் இருக்குது, இங்கே இதெல்லாம் தயாரிக்கிறாங்க அப்படின்னும்போது அந்த இடத்துல வந்து வெளியே போக முடியாத சிஸ்டர்ஸ் நிறைய பேர் இருப்பீங்க, குழந்தைங்கள இருப்பாங்க, வீட்டில் இருந்து வெளியே போக முடியாத வேலைக்குன்னு போது அங்கே போய் நீங்கள் கேட்டு பாருங்கள். கண்டிப்பாக வந்து ஏதாவது ஒரு ஜாப் வந்து கொடுப்பாங்க, நம்ம வீட்டில் கொண்டு வந்து செய்யலாம். சரிங்களா? இது ஒன்றாச்சுங்களா? குங்குமம் டப்பாவில் அந்த மாதிரி டப்பா போட்டு நம்ம க்ளோஸ் பண்ணி பேக்கிங் பண்ணி இத்தனை பீஸ் பண்ணால் இவ்வளோ ரூபா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி கூட நீங்கள் பண்ணலாம். சில பேருக்காக சொல்கிறேன். ஏன்னா வந்து எங்கே என்ன இருக்குன்னு நமக்கு தெரியாது. பெரிய ஊர் சைட்லான்னு பார்த்தீங்கன்னா அதுமாதிரி பெரிய கம்பெனிஸ் இருக்கும். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா சிஸ்டர்ஸ் எல்லாம் வேலைக்கு போவாங்க. அது அந்த கம்பெனி பக்கத்தில் இருக்க வீடு இருக்குது,
சிஸ்டர்ஸ் இந்த கம்பெனி எனக்கு தெரியும் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா கண்டிப்பாக அந்த கம்பெனிக்கிட்ட போய் உள்ளே போய் நீங்கள் கேளுங்க, இந்த வீடு பக்கத்தில் தான் நான் இருக்கேன், நீங்கள் எனக்கு கொடுங்க, நான் வீட்டிலேருந்தே பண்ணி கொடுக்குறேன், மாதிரி குழந்தை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கண்டிப்பாக கேளுங்க. அதையும் உங்களால் பண்ண முடியும். அதுக்கப்புறம் என்ன பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா, குட்டி குட்டி பிளாஸ்டிக்கில் வரும் சரிங்களா, இந்த எக்ஸ்ட்ராஸ்லாம் கட் பண்ண சொல்லுவாங்க. அந்த மாதிரி பிளாஸ்டிக்கை ரெடி பண்ணுற கம்பெனி பக்கத்தில் வீடு எதனா இருந்தால் உங்களுக்கு தெரிஞ்சு இந்த கம்பெனியில் இது செய்கிறாங்க சிஸ்டர்ஸ் அப்படி உங்களுக்கு தோணுச்சுன்னா அங்கே போய் நீங்கள் கேளுங்க, அவங்கக்கிட்ட சொல்லுங்கள், அந்த மாதிரி குழந்தை இருக்காங்க, என்னால் வந்து வெளியே வேலைக்கு போக முடியல, இந்த மாதிரி கொஞ்சம் கொடுங்கன்னா நான் வீட்டிலேருந்தே பண்ணி உங்களுக்கு கரெக்டாக பர்ஃபெக்டாக கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா. அது ஒன்று ஆச்சுங்களா. அதுக்கப்புறம் வந்து இந்த இந்த ஊக்கு தைப்பாங்க நம்ம ஷர்ட்டுக்கு, அப்புறம் வந்து ஜாக்கெட்டுக்கெலாம் பார்த்திங்கன்னா கொக்கி தைப்பாங்க. நம்ம கொக்கி மாட்டுறோம்ல ஜாக்கெட்டுக்கு, அதெல்லாம் வந்து கொக்கி தைப்பாங்க. ஏன்னா டைலரிங் கடை எதுனா பெரிய பெரிய கடை இருக்குது நிறைய. அந்த ரிலேட்டட் டி நகர்னால் போனீங்கன்னா அங்கே நிறைய பேர் இருப்பாங்க. எப்படி சொல்கிறது, டி நகர் போனீங்கன்னா நிறைய தைக்கிறதுக்கே வாங்க கொடுங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டு வாங்கிட்டு போவாங்க தைக்கிறதுக்கு. ஸோ அந்த மாதிரி டி நகர் பக்கத்தில் இருக்கீங்க, அப்படி இந்த மாதிரி துணி கடை பக்கத்தில் இருக்குது, ஒரு துணி ஷாப் வச்சுன்னா அவங்ககிட்ட நீங்கள் கேட்கலாம், சிஸ்டர் நான் உங்களுக்கு ஊக்கத்துக்கு தெரிஞ்சுதுன்னா அப்படின்னு நிறைய யூடியூப்லேயே வந்துருச்சுங்க. ஊக்கத்துக்கு எப்படின்னு பார்த்தீங்கன்னா அது அழகாக இப்படி சொல்லிக் கொடுப்பாங்க. அதை பார்த்து கூட நீங்கள் தைக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா கூட அவங்ககிட்ட கேட்டால் கூட அவங்க கொடுப்பாங்க. ஒரு ஜாக்கெட்டுக்கு இவ்வளோ ரேட் ரூபா, இவ்வளோ 10 ரூபா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அந்த மாதிரி கூட பண்ணலாம். இது ஜஸ்ட் ஃபார் ஃப்ரீயாக நான் ஜஸ்ட்டு என்ன சொல்கிறது ஒரு இன்ஃபர்மேஷன். இந்த மாதிரியும் கூட பண்ண முடியும். எனக்கு தெரிஞ்சதெல்லாம் உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன். உங்களுக்கு அது என்ன நீங்கள் அதை எதில் எடுத்துக்கணுமோ அதை எடுத்துக்கோங்க சரிங்களா. இந்த மாதிரி வந்து பண்ண முடியும். மற்றது அந்த பிளாஸ்டிக்கில் அந்த பொம்மைங்களாம் வரதுக்கு எக்ஸ்ட்ராலாம் கட் பண்ணுறது. அதே மாதிரி துணி நைட்டியில் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா பீஸஸ் மாதிரிலாம் வரும். அது நைட்டி நிறைய துணியில் அது மாதிரி வரும், அதை வந்து கட் பண்ணலாம். ஷர்ட்டில் கட் பண்ணலாம், ஃபேண்ட்டில் அந்த மாதிரி எக்ஸ்ட்ராஸ்லாம் வந்து அதை இப்போ கட் பண்ணி கொடுத்து அதெல்லாம் ஃபேக்ட்ரி வச்சுருக்கோங்க. வீடு பக்கத்தில் ஒரு ஃபேக்ட்ரி இப்போ எங்கள் வீடு இருக்குன்னா நான் அங்கே போய் கேட்டு இந்த மாதிரி நான் கட் பண்ணி தரேங்க, வீட்டிலேருந்து எடுத்து வந்து கொடுத்தீங்கன்னா நான் பண்ணி கொடுப்பேன் சொல்லிட்டு அவங்க வந்து எப்படி குவாலிட்டிலாம் எண்ணி கொடுத்து தான் போவாங்க. இவ்வளோ குவான்டிட்டி 10 பீஸ் இருக்குது, 10 டப்பா இருக்குது, 10 பாக்ஸ் இருக்குது சொல்லிவிடுவாங்க. கரெக்டாக அதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் ரெடி பண்ணி கரெக்டாக வச்சுட்டு அவங்க வந்து எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அதுக்கு பைசா நம்ம கொடுத்துருவாங்க. ஓகேங்களா. தயவுசெய்து இந்த வீடியோ எல்லாருமே பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்க பெண்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுற மாதிரி ஏதாவது ஜாப் வந்து யூடியூப்லேயோ இல்லை எதனா வந்து எப்படின்னா கொடுங்க. ஏன்னா நாங்களாம் வந்து ரொம்ப கஷ்டப்படுறோம், வீட்டில் இருந்து பிள்ளைங்களை வச்சுட்டு வருமானம் வேணும், சம்பாதிக்கணும், அடுத்து நம்ம கட்டத்துக்கு போய் ஆகணும்னு சொல்லிட்டு நிறைய நாங்கள் தேடி ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படின்னு பார்க்கும்போது, ஒர்க் ஃப்ரம் ஜாப் அப்படிலாம் பார்க்கும்போது எல்லாமே ஃபேக்காக தான் இருக்குது, எதுவுமே ரியாலிட்டியாக இல்லை. ஸோ நிறைய பேருக்கு வந்து வீட்டில் இருந்தே பார்க்கணுன்னா கண்டிப்பாக பண்ணுவாங்க. ஒர்க் போய் தான் பண்ணணுன்றதுலாம் கிடையாது. நாலேஜ் இருக்கவங்க டேட்டா என்ட்ரி அது இது டைப்பிங் அது இதுன்னு பண்ணுறாங்க. வீட்டிலேருந்து லேப்டாப் சிஸ்டம் இருக்கணும். படிப்பு ஒரு கொஞ்சம் இல்லாதவங்களாம் நாங்களாம் என்ன பண்ண முடியும், எங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுற மாதிரி எல்லாமே ஒர்க் ஃப்ரம் ஹோமாக எல்லாமே பண்ணி கொடுங்க. அந்த பேக்கிங் ஜாப் இந்த மாதிரிலாம் பண்ணி கொடுங்க. இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இவ்வளோதான். அந்த குங்குமம் டப்பாலாம் சொல்லிட்டேன். அப்புறம்லாம் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டெல்லாம் வந்து தீப்பெட்டி இருக்கும் இல்லையா, வெத்திப்பட்டி ஒட்டுற மாதிரிலாம் கொடுப்பாங்க. உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, நான்லாம் அதெல்லாம் பண்ணியிருக்கேன் சின்ன வயசில். அம்மாலாம் எடுத்துகிட்டு வந்து பண்ணும்போது நான் அதெல்லாம் பார்த்துக்கேன். நானும் ஓட்டுன்னு சொல்லி ஒட்டியிருக்கேன். அதெல்லாம் ஒட்டி மடித்து அழகாக தீப்பெட்டி உள்ள அந்த குட்டி குட்டியாக அந்த குச்சி இதெல்லாம் நம்ம அடுக்கி வைக்கணும். நல்லாயிருக்கும் அதெல்லாம் ஒரு காலம். இப்போ எல்லாத்துக்கும் மிஷின் வந்ததால் எதுவுமே வீட்டில் இப்போ எதுவும் கொடுக்கறது கிடையாது போல இருக்குது. எல்லாருமே நல்லபடியாக ஒரு தொழில் ஆரம்பித்து நல்லபடியாக வரணும். என்னுடைய வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி. நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க எல்லாமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல்லை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஓகே பாய். எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே பாய்.